அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு கிராமத்தில் உள்ள 26 வீடுகளின் மின்சார கட்டணம் ரூபாயில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயார் செய்க. இதுதான் அந்த 26 வீடுகளின் மின்சார கட்டணம். இதை நம்ம ரூபாயில் எடுத்துக்கணும். ஒரு வீட்டுக்கு ரூபாய் 215, மற்றொரு வீட்டுக்கு 200, இந்த மாதிரி மேலே 13 வீடுகள், கீழே 13 வீடுகள், மொத்தமாக 26 வீடுகளின் மின்சார கட்டணம் கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னாடி கணக்கில் தொகுக்கப்படாத தரவுகளுக்கு நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரித்தோம். ஆனால் இந்த கணக்கில் தொகுக்கப்பட்ட தரவுகள் கொடுத்துருக்காங்க. அதற்கு நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயார் செய்யணும். சுருக்கமாக சொல்லணும்னா, போன கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவுகள் ரிப்பீட்டட் நம்பர்ஸாக சிலது வந்திருக்கும். சென்ற கணக்கில் 25 மாணவர்களின் எடைகளின் விவரம் கொடுத்துருந்தாங்க. அதில் 15 கிலோ இருக்கிறவங்க 3 பேர், 16 கிலோ எடையில் இருப்பவர்கள் 4 பேர், 18 கிலோவில் 3 பேர், 20 கிலோவில் 5 பேர். இப்போ 20 அப்படிங்கிற தரவு அந்த எண்ணே 5 முறை ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஆனால் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த தரவில் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் இருக்காது. 215, 200 எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா 215 எத்தனை இருக்குது, 200 எத்தனை இருக்குது அப்படின்ற வகையில் நம்ம நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரிக்க முடியாது. இந்த கணக்கை சால்வ் செய்யணும்னா பிரிவு இடைவெளி கண்டுபிடிச்சு எழுதணும். பிரிவு இடைவெளினா 150லேருந்து 200 வரைக்கும் கரண்ட் பில் வந்த வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ, 200லேருந்து 250 வரைக்கும் உள்ள வீடுகளின் எண்ணிக்கை எவ்வளோ, இந்த மாதிரி பிரிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சு நம்ம நிகழ்வெண் பரவல் அட்டவணையை தயாரிக்க போகிறோம். பிரிவு இடைவெளி கிளாஸ் இன்டர்வல் ஈக்குவல் டு மேலெல்லை கீழெல்லை ஆகியவற்றின் வித்தியாசம்தான் பிரிவு இடைவெளி. பிரிவு இடைவெளியிலையும் 2 வகைகள் இருக்குது. தொடர்ச்சியான தொடர், தொடர்ச்சியற்ற தொடர். இது ஒரு தொடர்ச்சியான தொடர். 15 to 20, 20 to 25. இதில் எண் 20 இருக்குன்னா எந்த பிரிவு இடைவெளியில் நம்ம போடணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். 15 to 20 போடணுமா அல்லது 20 to 25 போடணுமா? இந்த 20 என்ற எண்ணை 20 to 25 அப்படிங்கிற பிரிவு இடைவெளியில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஒருவேளை இங்கே 15ன்னு வந்திருந்ததுன்னா 15 இந்த பிரிவு இடைவெளியில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பிரிவு இடைவெளி கண்டுபிடிக்கணும்னா வீச்சு முதல்ல கண்டுபிடிக்கணும். வீச்சுக்கான ஃபார்முலா மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. இதில் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள்லேயே மீப்பெரு மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கலாம். 800. 800ஐ விட பெரிய மதிப்பு இல்லை. ஸோ 800 மைனஸ் மீச்சிறு மதிப்பு 120 இருக்குது. அதுக்கு கீழே வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ 800 மைனஸ் 120 சமம் 680 ரூபாயில் கூட சொல்லிடலாம். ரூபாய் 680 தான் வீச்சு. அடுத்தது பிரிவின் அளவு நாமளே எடுத்துக்கலாம். 700 இருக்குது. 100 எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ரோஸ் தான் வரும். 50 50ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 வரிகள் நம்ம எடுத்து எழுதணும். அதாவது பிரிவின் அளவு அப்படிங்கிறது மேலெல்லை மற்றும் கீழெல்லை இடைப்பட்ட வித்தியாசம்தான். பிரிவின் அளவினை 100 என எடுக்க நினைத்தால் நம்ம 100 எடுத்துக்கலாம். குறைந்தபட்ச மதிப்பு 120 இல்லையா? இப்போ 100 to 200ல் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 200 to 300, 300 to 400, இந்த மாதிரி ஒரு 7 பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை கிடைக்கும். அடுத்தது சாத்தியமான பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அதற்கான ஃபார்முலா இதுதான், வீச்சு பை பிரிவின் அளவு. ஒரு முறை என்எம்எம்எஸ் தேர்வில் வீச்சு பிரிவின் அளவு கொடுத்துட்டு பிரிவு இடைவெளியின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. வீச்சு எவ்வளோ? 680. பிரிவின் அளவு 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போது 6.8 கிடைக்கும். இது தோராயமாக 7க்கு சமமாக இருக்கும். நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரிக்கணும்னா இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அட்டவணையை மேக் பண்ண முடியும். முதல் களத்தில் பிரிவு இடைவெளி. அடுத்தது நேர்கோட்டு குறிகள். அடுத்தது நிகழ்வெண். பிரிவு இடைவெளி பாருங்கள், மீச்சிறு மதிப்பு 120 இல்லையா? நம்ம 100 எடுத்துக்கணும்.
ஸோ 100 டு 200, 200 டு 300, 300 டு 400, இந்த மாதிரி எவ்வளோ வரைக்கும் 800 வரைக்கும் எழுத போகிறோம். 400 டு 500, 500 டு 600, 600 டு 700, 700 டு 800. பிரிவு இடைவெளிகளின் எண்ணிக்கை 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7. ஒருவேளை 50 எடுத்திருந்தால் 14 பிரிவு இடைவெளிகள் வந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 100 எடுத்துக்கிட்டோம். இப்போ 100 டு 200ல் எத்தனை தரவுகள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை 200 இருந்ததுன்னா அதை நம்ம கண்டிப்பாக அடுத்த பிரிவு இடைவெளியில் தான் எடுத்துக்குவோம். 100 டு 200ல் எத்தனை தரவுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 டிக் பண்ணிக்கலாம், 2 3, 3 தரவுகள் தான் இருக்குது. ஸோ 1 2 3 நேர்கோட்டு குறிகள், நிகழ்வெண் 3. 200 டு 300ல் பார்க்கலாம். பாருங்கள், 200 அப்படிங்கிறதே 200 டு 300 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 215 1, 200 2, 3 4 5 6. 6க்கு நேர்கோட்டு குறிகள் 1 2 3 4 5 6, நிகழ்வெண் 6. இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பிரிவு இடைவெளிகள் 100 டு 200, 200 டு 300. இப்போ 200 எந்த பிரிவு இடைவெளியில் வரும்னா 200 டு 300ல் தான் வரும். அடுத்தது 300 டு 400ல் உள்ள மதிப்புகள் 1 2, 400 கண்டிப்பாக அடுத்த பிரிவு இடைவெளியில் வந்துடும். 1 2 3 4 5 6. ஏன்னா 300 இதில் தான் வரும் இல்லைங்களா. ஸோ 6 முறை 1 2 3 4 5 6. 400 டு 500, 400 இதில் தான் வரும். 1 2 2 முறை தான் இருக்குது. இப்போ நேர்கோட்டு குறிகள் 1 2, நிகழ்வெண் 2. 500 டு 600, 600 இருக்குது. இது அடுத்த பிரிவு இடைவெளிக்கு போயிடும். 1 2. 600 டு 700, 600 640, 700 அடுத்த பிரிவு இடைவெளிக்கு போயிடும். 660, மொத்தமாக 3 1 2 3. அடுத்தது பிரிவு இடைவெளி 700 டு 800. பாருங்கள், 1 2 3 800 இதிலே எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த கிளாஸ் இன்டர்வல் இல்லையா. ஸோ இதிலே எடுத்துக்கலாம். 4 1 2 3 4, மொத்தமாக கூட்டி பாருங்கள் 26 வீடுகள் வந்திருக்கணும். மொத்தமாக 26 வந்துடணும். ஸோ மொத்தம் 6 4 10 10 20 26. மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம். 200 நம்ம இதில் எடுத்துக்கிட்டோம். இந்த பிரிவு இடைவெளியில் தான் எடுத்துக்கணும். ஏன்னா 100 டு 200, 200 டு 300 வரும்போது 200 டு 300ல் தான் நம்ம 200 எடுத்துக்குவோம். 400 டு 500ல் எடுத்துக்கிட்டோம். 300 அப்படிங்கிற தரவு 300 டு 400ல் எடுத்துக்கிட்டோம். 700 அப்படிங்கிற தரவு 700 டு 800ல் எடுத்துக்கிட்டோம். ஆனால் 800 டு 900 இல்லை. ஸோ 800ஐயும் இதே பிரிவு இடைவெளியிலேயே எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 3வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.